இங்கே வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப பொறுமையா எல்லாரும் பேசுறது நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த டீம் வந்து ரொம்ப ஆர்வக்கோளாறு டீம், ரொம்ப இமோஷனல் டீம். நீங்க பார்த்துருப்பீங்க, பேர் சொன்னாலும் அழுதுட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ராம்காம் ஹாப்பி சினாரியோ இருக்கு. அவங்க எல்லாரும் வந்து அறிமுகப்படுத்துறோம். ஆனா எல்லாரும் வந்து ஒரு பயங்கர இந்த சோக கதை மாதிரி உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. பட் அதுக்கும் காரணம் இருக்கு. ஏன்னா சில நேரத்துல இந்த மாதிரி ஒரு டீம் அமையும். நீங்க ஒர்க் பண்ணும்போது யூ ஜஸ்ட் கனெக்ட். அந்த கனெக்ஷன் ஏன் வருது, எதுக்கு வருதுன்னா ஒன்றும் தெரியாது. இது ஒன்னே ஒன்று சொல்ல முடியும், கடவுள் எழுதி வச்ச கனெக்ஷன், அவ்வளோதான். ஏன்னா அவர் முடிவு பண்றாரு யார் எப்போ சந்திக்கணும், எந்த நேரத்துல எது நடக்கணும். அண்ட் ஐ திங்க் வி ஜஸ்ட் கனெக்ட் அட் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம். அந்த மாதிரி தான் இந்த டீம் என் கூட கனெக்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் எனக்கு வந்து சந்தோஷ் தான் சொல்லணும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, அனியும் சந்தோஷும் வந்து பள்ளிக்கூடத்துல ஒன்னா படிச்சுட்டு இருந்தாங்க. நீ பார்க்காத அழுதுருவேடா. ஸோ எனக்கு சந்தோஷ்க்கு நான் எப்பவுமே சொன்னேன், சந்தோஷ் பார்த்த உடனே எனக்கு லவ் இட் ஃபர்ஸ்ட் சைட் வரும்ல, அதுதான் எனக்கு சந்தோஷ் பார்த்தோன்னே லவ் இட் ஃபர்ஸ்ட் சைட். நான் ஸ்கூலுக்கு போறேன், பள்ளிக்கூடத்துக்கு போன உடனே படிக்கட்டுன்னு ஒருத்தன் ஓடி வந்தான். அவன் ஸ்கூல் ப்ரிஃபெக்ட் கேப்டனா எனக்கு தெரியல. நல்ல அழகான முகம், நல்ல சிரிப்பு. அப்போ தாடியெல்லாம் கிடையாது, குழந்தை, பச்சை குழந்தை, குட்டி. ஓடி வந்தோன்னு என்னை பார்த்தனே ஹாய் ஆன்டி சொன்னான். ஐ வாஸ் லைக் அவ்வளோதான் காலி. ஐயோ ஐ மீன் லவ் வித் திஸ் பாய். அது கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அனி பாப்பா கீழே வந்தா. சாரி, அனி பாப்பா சொல்றேன், அனியும் கீழே வந்தா. அனி கீழே வந்தோன்னே நான் சொன்னேன், அனி ஒரு பையனை பார்த்து ரொம்ப கியூட்டா இருக்கா, யூ ப்ளீஸ் பி ஃப்ரெண்ட்ஸ் வித் ஹிம்னா. யாருன்னு கேட்டா. யாருன்னா எனக்கு தெரியல. கீழே வந்தா, அழகான சிரிப்பு. அப்போ கேட்டா, இப்படி களி ஹேர் இருக்கு, நிறைய முடி வச்சிருக்கானா. ஆமா. உங்களை பார்த்தோன்னா இன்னும் இங்கிருந்து இது வரைக்கும் சிரிச்சானா. ஆமா, அவனே தான். யாரு கூட வேணாலும் நான் ஃப்ரெண்ட்ஸா இருப்பேன், அவங்க எதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாவே இருக்க மாட்டேன் சொன்னான். இப்படிதான் எல்லா நல்ல விஷயங்கள் ஒரு சண்டையில ஆரம்பிக்கும் சொல்லுவாங்கல்ல, அப்படி ஆரம்பிச்ச ஃப்ரெண்ட்ஷிப் தான் சந்தோஷ் ஆனந்திதா. இன்னைக்கு என்னடா, ரெண்டு பேரும் வந்து காலையில இந்த சாயந்தரம் வரைக்கும் எப்போ போன் பண்ணாலும் அவன் நம்பர் பிஸியா இருக்கும், இல்லைன்னா இவன் நம்பர் பிஸியா இருக்கும். ரெண்டு பேரும் ஒருத்தர் என்னத்தான் பேசுறாங்கன்னு தெரியல, ஆனா பேசிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ல அழகான, எனக்கு பையன் கிடையாது, ஆனா அழகான ஒரு பையன் எனக்கு கிடைச்சிருக்கு. அது மறுபடியும் எங்க குடும்பத்துல ஒரு பியூட்டிஃபுல் சன் ஐ ஹவ் காட். ஸோ தேங்க்யூ ஃபார் பீங் பார்ட் ஆஃப் மீ கண்ணா. அண்ட் இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ல இப்படிதான். அனந்திதா லண்டன் போகும்போது படிக்கிறதுக்கு நான் லண்டன் போனேன் சொன்னான். சரி கண்ணா, எனக்கு தெரியும் 6 மாசம் தாங்க மாட்டான். ஏன்னா 6 மாசம் தாங்க மாட்டான், அதுக்கு காரணம் வந்து இவன் ஒருத்தன் தான். இங்க முன்னாடி உட்காந்துருக்கேன்னா அவன் விட்டுட்டு அவன் எப்படி இருப்பாரோ எனக்கு தெரியும். ஆனா லண்டன் போவேன், ஐ வாண்ட் டு ஸ்டடி நான் சொல்லிட்டு போனான். அங்க போனதுக்கு அப்புறம் தான் நானும் கூட போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் 6 மாதத்துல வந்து எப்போ பேசினாங்க, எப்போ இந்த கதை பேசினாங்க. அப்புறம் பொன்னியின் செல்வன் பண்ணும்போது ஒர்க் பண்ணாங்க. அப்போல இருந்து அவன் தும்னாலும் இவளுக்கு அழகு வந்துடும். அவன் தும்பிட்டு அவனுக்கு உடம்பு சரியில்லை, இந்த ரேஞ்சில. ஸோ தெரியல, கண்டிப்பாக சந்தோஷ் அனி சொல்லும் போது ஐ திங்க் இதுல எப்படி நீங்க ரஜினி பாக்குறீங்களோ அதே மாதிரி அவங்க போன ஜென்மத்துல ட்வின்ஸ் நினைக்கிறேன். அப்படிதான் ரெண்டு பேர் இருக்காங்க. பட் இந்த கதை கொண்டு வரும்போது அனிதா சொன்ன, அம்மா ஒரு அழகான கதை இருக்கு, சந்தோஷ் சொல்லியிருக்கான், ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் ஆப்ட், நீங்க கேளுங்க. சரி சொல்லுங்க, யாருமா டைரக்டர்? இஸ் அ நியூ கைமா, புது பையன், நீங்க வந்து கேளுங்க. அப்போதான் ஐ மெட் திஸ் மேன் கால் மிஸ்டர் அஸ்வின் கந்தசாமி. வந்தாரு, கதை சொன்னாரு. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. ஒரு வெரி குவர்க்கி, ஸ்பங்கி, வெரி யூத்ஃபுல், காமெடி இருக்கு, எமோஷன்ஸ் இருக்கு. அண்ட் இது வரைக்கும் இந்த மாதிரி கதை பார்த்ததே இல்லை. ரொம்ப அழகா இருந்தது. அண்ட் ஐ செட் ஐ எம் ஆன் போர்ட். சுந்தர் சார் கிட்ட சொன்னோம், அவரு வந்து எஸ் லெட்ஸ் டூ இட் நாங்க. அண்ட் யார் ஹீரோனா, அஃப்கோர்ஸ் அனி வந்து சந்தோஷ் இல்லாம ஒர்க் பண்ண மாட்டான்னு தெரியும். அண்ட் வி வர் வெரி ப்ரவுட். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தட் சந்தோஷ் நாங்க வந்து அவனியில இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஏன்னா நாளைக்கு வந்து சந்தோஷ் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஆனதுக்கு அப்புறம், தம்பி நான் தான் தம்பி ஒன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அப்படி நான் சொல்லணும்னா எனக்கு ஆசை. என் பையன் வந்து இவ்வளவு பெரிய ஸ்டார் ஆயிட்டானா அது பார்க்கும்போது ஒரு தாய்க்கு எப்படி பெருமை இருக்கும், அந்த மாதிரி பெருமை எனக்கு இருக்கணும்னா சந்தோஷ் உண்மையில
அவ்வளோ ஒரு அழகான ஆர்டிஸ்ட். நான் வந்து ஸ்கூல் டேஸ்ல இருந்து பார்க்கும்போது அவனுக்கு ஒரே மைண்ட்ல இருந்தது, நான் நடிக்கணும், நான் நடிகன் ஆகணும். படிப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லாமே. ஆனா நான் நடிக்கிறோம், தட் பேஷன், அந்த வெறித்தனம். அண்ட் அதுக்காக என்ன சொன்னாலும் காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு ஓடுறதும், குதிரை சவாரி பண்றதும், ஸ்விம்மிங் போறதும், எது கேட்டாலும், லைக் அவர் சொன்ன மாதிரி பேட்டெண்டர் ரோல் இருக்குன்னா அதுக்கு ப்ராப்பர் கிளாஸஸ் போய் சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி, இன்னும் ஐ ஹாவ் டு பி பர்ஃபெக்ட், அதெல்லாம் பண்ணிட்டு அந்த அந்த வெறித்தனம் இருக்கும்போது நிச்சயமாக சக்சஸ் தானா வரும் உங்ககிட்ட. அண்ட் அஸ்வின் கிட்ட பிடிச்ச விஷயம் வந்து மறுபடியும் சேஞ்சஸ் கேட்கல. அஸ்வின் கொஞ்சம் இப்படி பண்ணலாமா யோசிங்கன்னா, மேம் இது நான் சொல்றதுதான் கரெக்டா இருக்கும் யோசிப்பாரு. ஆனா அவர் சொல்றத மட்டும் தான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிடுவாரு. ஸோ தட் கான்ஃபிடன்ஸ் லெவல் எத்தனை பேருக்கு வரும்? தே ஆல் பக்கிள் டு ப்ரெஷர்ஸ். அதில் உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவங்க சொல்றதா வெறும் ஆமா போடுறதுக்குன்னா சில பேர் இருப்பாங்க. ஆனா அப்படி இல்லாம இல்ல, எனக்கு என்ன வேணும் அதுதான், திஸ் இஸ் மை ஃபில்ம், என்னுடைய படம், நான் எப்படி இமேஜின் பண்ணியிருக்கேன், நான் எப்படி வந்து இந்த படத்தை உருவாக்கணும், நான் வந்து எனக்கு கனவு இருக்கு, அந்த மாதிரி தான் நான் உருவாக்கினேன் சொல்லிட்டு அவர் இந்த படத்தை எடுத்தார். அண்ட் தட்ஸ் வை, ஏன்னா டைரக்டர் சார் சுந்தர் சார் இருக்கும்போது he has his freedom. டைரக்டர் வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப் சொல்றோம். ஸோ அவருடைய ஃப்ரீடம் அவருக்கு கொடுத்தோம். ஏன்னா சுந்தர் சார் ஒரே வார்த்தை சொன்னாரு, இட்ஸ் ஹிஸ் ஃபில்ம், நோடி வில் இன்டர்ஃபியர், he has to give what he is got. அவர் மைண்ட்ல இருக்கு என்ன மாதிரி இருக்கணும், ஒவ்வொரு சீன் எப்படி இருக்கணும் அவர் இமேஜின் பண்ணியிருக்காரு. ஸோ இட்ஸ் ஹிஸ் ஃபில்ம், லீவ் இட் டு ஹிம். Of course, then we have Samyukta, the beautiful girl. She is so different, she brings so much of life on screen. அண்ட் உண்மையிலே அந்த அந்த பிரியா கேரக்டர் சொல்லும்போது வேற யாருமே அந்த கேரக்டர் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதே மாதிரி உண்மையிலே நாங்க காஸ்ட் வந்து ஃபுல்லா அசெம்பிள் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டது இந்த ரஜினி கேரக்டருக்கு தான். யார் இதுக்கு கரெக்டா இருப்பாங்க? சந்தோஷ் ஓகே, ஆனா அதுக்கு பேரலா இருக்கணுமே யார்? அது ரொம்ப ஓவர்வெல்மிங் இருக்கக்கூடாது, அதே சமயத்துல அந்த கியூட்னஸ் இருக்கணும், ஆடியன்ஸ் வந்து சிம்பத்தி இருக்கணும், பீப்புள் ஷுட் பி ஏபிள் டு பிலீவ் இன் ஹர். அத்தனை ஐ திங்க் 100 பேர் வந்து ஆடிஷன் பண்ணியிருப்போம். ஆனா ஃபைனலி வி zeroed it down to Rashmi. So I think thank you so much for being part of us, Reshma. அதே மாதிரி வினோத், விடிவி சார், பக்ஸ், நீங்க, விச்சுனா, எல்லாரும் வந்து என்டையர் டீம் சொல்லும்போது இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக். மற்ற நான் லொக்கேஷனுக்கு போனதே இல்லை. பக்கத்துல ஷூட்டிங் இருக்கும்போது நான் வந்து எட்டி பார்ப்பேன், வந்துடுவேன். பட் நான் லொக்கேஷனுக்கு கூட போனதே இல்லை. ஸோ உங்களுடைய அந்த பிஹைண்ட் த ஸ்க்ரீன் டீம் நான் வந்து அவ்வளோ தெரியாது எனக்கு, எக்ஸெப்ட் ஃபார் ஃபியூ லைக் ஜனனி. ஜனனினா பாதி நேரம் என் வீட்டில் தான் இருப்பா. டெய்லி காலையில் ஆன்டி கிரீன் டீ வித் லெமன் ப்ளீஸ். ஸோ ஜனனி அகேன் எங்க வீட்டில் வர்த்தியாக இருக்கா. பட் அதர்வைஸ் ஆகாஷ் தெரியும், அண்ட் சாந்தகுமார் உங்களுக்கு எல்லாருக்கும். ஃபாசல் என்கிட்ட வந்து திட்டு மட்டும் தான் வாங்கியிருக்காரு. நல்லது பேசுறது இல்லை, திட்டு ஃபாசல் நான் திட்டுவேன். பட் அதர்வைஸ் ஐ திங்க் என்டையர் டீம் ஹேஸ் பின் கிரேட் சப்போர்ட். அண்ட் இந்த ஃபில்ம் நீங்க வந்து பாக்குறீங்கன்னா ஏசிஎஸ் சார் அவர்களும், அருண்குமார் அவர்களும், மதன்குமார் சார் அவர்களும், அவங்களுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு மூட நம்பிக்கைகள் எங்க மேல அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இவங்க சொல்றாங்கன்னா நிச்சயமாக there has to be a reason. Sir, we are behind you, let's bankroll it நான் சொல்லிட்டு எங்க மேல இருக்குது நம்பிக்கை வச்சுட்டு they have just taken it forward now. Without them this wouldn't have been possible. So இந்த மேடையில நிச்சயமாக அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. But of all the people, the man behind Avni, behind me, behind Anandita and all of us is Sundar C sir. And thank you so much. ஏன்னா பர்சனல் மட்டும் இல்லை, ஈவன் ப்ரொடக்ஷன் வைஸ் அவர் வந்து அவருடைய சப்போர்ட், அவருடைய என்ன சொல்றது எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய கம்ப்ளீட் தட் எக்யூமென் ஆஃப் பீங் அ பிஸ்னஸ் மேன், அது இல்லைன்னா அவனி wouldn't be here today. ஸோ அவருக்கு நன்றி. பட் இந்த எல்லார் பத்தி பேசும்போது எனக்கு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மூமெண்ட் இன்னைக்கு என்னுடைய மகள் இந்த படத்துல ஒரு எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசராக அவளோட பேர் அங்க அனந்திதா சுந்தர் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா பொன்னியின் செல்வன்ல அவ பொன்னியின் செல்வன் 2ல ஒர்க் பண்ணா. ரோலிங் டைட்டில் ஃபுல்லா பேக்ல வந்து யார் யார் இருக்கோ அந்த டைட்டில் ஃபுல்லா அவ தான் பண்ணா. எல்லாரோட டைட்டில் வச்சுட்டு நானும் பொன்னியின் செல்வன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவளோட பேர் வரும் பேர் வரும் பேர் வரும்.
எல்லாருடைய பேர் போட்டு அவ பேர் போடுறதுக்கு மறந்துட்டா. இது மணி சரையே சொல்லி காமிச்சாரு. Anandita forgot to give her own name, you know. ஸோ இந்த ரேஞ்சில் அவள் ஒர்க் பண்ணும்போது திடீர்னு அவளை வந்து இங்கே அனந்திதா சுந்தர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபீலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவள் வந்து லண்டனில் இருக்கும்போது அவங்க அப்பா கிட்ட சொன்னா, அப்பா நான் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணணும். அவர் ஒரே வார்த்தை சொன்னார், பண்ணு, ஆனால் நீ லண்டனில் இருந்தால் ப்ரொடக்ஷன் அப்படி பண்ண முடியாது. நீ ப்ரொடக்ஷன் பண்ணணும்னா யூ ஹாவ் டு பி ஆன் த ஃபீல்ட். நீ திரும்பி வரணும். திரும்பி வந்தாதான், ஆன் த ஃபீல்டு நீ இருந்தாதான் இந்த படத்தை உன்னால் எடுக்க முடியும். ஆர் யூ ரெடி டு டூ தேட்? அவள் திரும்பி வந்தா. ஏன்னா மறுபடியும் அந்த பேஷன் இருந்தது. அவங்க அப்பா பார்த்து வளர்ந்ததுனால, அந்த ப்ரொடக்ஷன் என்னென்ன பார்த்ததுனால அவளுக்கு அந்த நான் ஒரு ப்ரொடியூசர் ஆகணும் அப்படி ஒரு ஃபீலிங் இருந்தது. தட் ஐ நோ ஐ கேன் டூ இட். நான் ஆனால் உண்மையில இந்த மேடையில் சொல்லணும், சுந்தர் சார் வந்து எப்படி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அவர்கிட்ட இருக்கு. Anandita is definitely not me. Anandita அப்படி அவங்க அப்பா மாதிரி தான் எல்லா வகையிலையும். She is strong, she is extremely confident, she is extremely genius in the work she is doing. And ஒரு வேலை நடக்கலைன்னா அது ஏன் நடக்கல அதுக்கு காரணங்கள் தேட மாட்டா. ஒரு வேலை செய்யணும்னா அதை எப்படி செய்யணும் அதுக்கு ஒரு காரணம் மட்டும்தான் தேடுவா. அண்ட் நாங்கள் யாருமே ப்ரொடக்ஷனுக்கு போகலை. ஆனால் கம்ப்ளீட்டாக ப்ரொடக்ஷன் காலையில் 3 மணிக்கு வண்டி ஓட்டிட்டு போவா. எங்கேயோ மதுராந்தகம் எங்கேயோ ஷூட்டிங் இருக்கும். நானே திட்டுவேன், ஏன் ராஜமா நீ போகிற, நீ வண்டி ஓட்டிட்டு போகிற, கம்பெனி வண்டி வர சொல்லு, ஐ கேன் டிரைவ், ஐ எம் கான்ஃபிடென்ட். போவா. நைட் ஷூட்டிங் இருக்கும், போவா. ஸோ இந்த மேடையில் அவளை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கேயோ நான் வளர்த்து குழந்தை, நான் பெற்று ஆசையாக வளர்த்து குழந்தை இன்னைக்கு பெரிய மனுஷியாக அங்கே மேடையில் வந்து அவளுடைய பேர் போஸ்டர்லேயோ பேனர்லேயோ இல்லை அந்த டைட்டில்லே வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அனந்திதா சுந்தர் வரும்போது அந்த பெருமை எனக்கும் சுந்தர் சருக்கு கண்டிப்பாக வார்த்தையாலே சொல்ல முடியாது. அண்ட் என்னோட டீம் அவனியில் இட் இஸ் மணிவண்ணன் சார், அவங்க வைஃப் பிரியா இருக்கட்டும், பாலகோபியனா இருக்கட்டும், தி என்டையர் அவனி, எங்களுக்கு வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன் எங்கள் ஆஃபீஸில் இருக்குது டீம், எங்கள் ஆடிட்டர் விஜய் அவர்கள் இருக்கட்டும், தட் என்டையர் டீம். அண்ட் எங்களுக்கு வந்து ஒவ்வொரு படத்துலையும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறது ரியாஸ் அவர்களும். அண்ட் இன்னைக்கு நான் பார்த்த குழந்தை பாரஸ், அவளும் பார்க்கும்போது ஸோ ஐ திங்க் எல்லாருக்கும் வந்து இன்னைக்கு இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சொல்லும்போது ஹவு கான்ஃபிடென்ட் நம்ம பசங்க இன்னைக்கு இருக்காங்க. ஐ திங்க் வி ஆர் ஜஸ்ட் பிரிங்கிங் தெம் அப் வெரி வெல் நான் தோணுது. ஸோ அவங்கள எல்லாருக்கும் ஆல் தி யங் மைண்ட்ஸ், ஆல் தி, ஏன்னா எல்லாரும் எவ்ரிபடி இஸ் அ யங்ஸ்டர் ஹியர். ஸோ தட் யங் க்ரௌட் இருக்கும்போது ஐ திங்க் இட்ஸ் கிரேட் டு ஹாவ் தியர் தாட்ஸ். ஏன்னா நமக்கு அந்த ஒரு ஜெனரேஷன் கேப் இருக்கு, ஐயோ புரியாது அப்படியெல்லாம் கிடையாது. இது எனக்கு ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அது அவங்க கிட்ட சொல்றதை விட இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ட நம்ம என்ன கற்றுக்க முடியும் அப்படிதான் எனக்கு இந்த டூல வந்து டபுள் ஆக்குபென்சில் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. வாட் டு லேர்ன். அனந்திதா கிட்டே வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அதெல்லாம் கிடையாது. அன்லேர்ன் பண்ணிட்டு தெரிஞ்ச விஷயம் அன்லேர்ன் பண்ணிட்டு அவகிட்ட வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எப்படி நம்ம வந்து கற்றுக்க முடியும். ஹவு கேன் வி பி a little more confident. நம்ம வந்து பசங்க கை கொடுத்துட்டு நம்ம வந்து முன்னாடி போவோம், நான் தான் இருக்கேன் வா ரோடு கிராஸ் பண்ணி விடுறேன்னா காலம் மாறி போயிருக்கு. வண்டி வரும்போது அம்மா நான் இருக்கேன் கை பிடிச்சிட்டு என்னை ரோடு கிராஸ் பண்ணி வைக்கிறது அந்த காலம் தான் இது. அந்த மாதிரி எவ்ரி ஒன் ஆன் தி ஸ்டேஜ் இன்னைக்கு இருக்காங்க. அண்ட் அதித்தி, தேங்க்யூ ஃபார் பீயிங் வித் அஸ் த்ரூ அவுட். ஏன்னா யூ ஆல்வேஸ் ஹேவ் பீன் வித் அவனி, யூ ஹேவ் பீன் பார்ட் ஆஃப் அஸ் அண்ட் யூல் ஆல்வேஸ் பி பார்ட் ஆஃப் அவனி. ஸோ எல்லா டீமுக்கும் அண்ட் இங்கே வந்திருக்க ரொம்ப நேரம் நாங்கள் எல்லாரும் பேசினோம். பட் நான் வந்து இமோஷ்னலாகவே ஆகக்கூடாது ரெடியாக இருந்தேன். ஸோ ஆகலை. பட் அங்கே பாருங்க ஒருத்தி. ஸோ பட் தேங்க்யூ. உங்கள் எல்லாரும் உங்களை எல்லாருக்கும் நன்றி தான் சொல்லணும். ரொம்ப பொறுமையாக இங்கே உட்காந்துட்டு நாங்கள் பேசுறது கேட்டீங்க. அண்ட் டெஃபினெட்லி டபுள் ஆக்குபென்சி தியேட்டர்ஸில் போய் நீங்கள் பார்க்கணும். இட்ஸ் அ ஃபனி ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்ட்ராடினரி ராம்காம். சிரிச்சிட்டு வயிறு வலிக்கும், அதே நேரத்தில் வெளியில் வரும்போது ஒரு சின்ன கண்கலங்கியும் வெளியில் வருவீங்க. ஐ கேன் கேரண்டி யூ தேட். அவனியில் வி பிலீவ் இன் என்டர்டெய்னிங் த ஆடியன்ஸ். மெசேஜ் சொல்கிறத விட ஒரு என்டர்டெயின்மெண்ட் நாங்கள் கொடுக்குறோம். அண்ட் வி ப்ராமிஸ் யூ டபுள் ஆக்குபென்சி இஸ் டபுள் என்டர்டெயின்மெண்ட். தியேட்டரில் என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.
சொல்லிடுறேன். ஹாய் பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஷார்ட்டாக வச்சுக்க ட்ரை பண்ணுறேன். நான் கொஞ்சம் பொறுத்துங்க, நீங்களும் பொறுத்துங்க, எல்லோரும் பொறுத்துங்க. டேடி ஹாய், வந்துட்டேன். சரி, இறைவனுக்கு நன்றி, எங்கள் அம்மாவுக்கு நன்றி. ஷி வுட் பி ப்ரவுட் தட் ஐம் ஹியர். அது ஹீரோவாக பண்ணும்போது பண்ணிக்கலாம் சார். சரி, ஓகே. அனி யூ ஆர் கிடிங். யா, ஸோ இந்த ஐடியா வந்து நான் ஆக்சுவலி ஒரு 9 இயர்ஸாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். இபியா லைன் ப்ரொடியூசராக நிறையா பார்த்தாச்சு, நிறையா பழகியாச்சு, நிறையா பட்டாச்சு. ஸ்டேஜில் ஏறி பேசுகிறது தான் ஃபஸ்ட் டைம். ஸோ இது வந்து தேங்க் பண்ணுறதுல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு. ஸோ ஸ்டேஜில் ஏற வச்ச குஷ்பு மேம்க்கு தேங்க்ஸ். ஸ்டேஜில் ஏறினா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்த சுந்தர்சி சாருக்கு தேங்க்ஸ். அவர் வந்து அவர் வந்து கதையை இப்படி மாற்று, எடிட் பண்ணு, என்ன மியூசிக் போட்டிருக்க, இப்படி தான் டைரக்ட் பண்ணுவியா, இந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல. அவர் வந்துட்டு படத்தை தாண்டி ஒன்று நடக்குது. இது வந்து ஒரு சரஸ்வதி, எல்லார் கையிலையும் வந்து விழாது, மேக் த மோஸ்ட் ஆஃப் இட்னு சொன்னது வந்து காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் நிறையா எனக்கு சொல்லியிருக்காரு அவர் லைஃப்பில் நடந்ததெல்லாம். அது அவர் கூட எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணவங்களுக்கே சொல்லியிருப்பாரான்னு தெரில. ஸோ அவருக்கு நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அது பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். என்ன ஆர்டரில் போகிறேன்னு தெரியல. ஓகே, ஐ வுட் லைக் டு ஆல்சோ தேங்க் அனி. இதை ஏன் இங்கிலீஷில் பேசுகிறேன்னா கொஞ்சம் ஸ்வாகாக இருக்கணுன்றதுக்காக. அனந்திதா சுந்தர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீ. தேங்க்யூ ஃபார் கம்மிங் டவுன் ஃப்ரம் லண்டன் ஜஸ்ட் ஃபார் திஸ். And thank you for acknowledging me as a director. நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நிறையா சண்டை போட்டிருக்கோம், அதை பண்ணு இதை பண்ணு, நிறையா சிரிச்சிருக்கோம், இன்றைக்கி நிறையா அழறோம். ஆம்பளைங்கெல்லாம் அழறோம் நிறையா. யாரா சொன்னால் நம்ம எமோஷ்னல்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அனி. I'll keep telling your name, I think forever. ஸோ தேங்க்ஸ். டெக்னீஷியன் போயிடலாம், கொஞ்சம் ரெஸ் எமோஷ்னலாக இருக்கும். சாந்தா ப்ரோ, நீங்கள் தினேஷ்க்கு தேங்க்ஸ் சொன்னீங்க, ஓகே. பட் ஆனால் நான் கதை சொன்ன உடனே கீழே வந்து நம்ம தம் அடிக்கிறப்போ ப்ரோ என்ன ப்ரோ பண்ணி வச்சுருக்கீங்கன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிச்சிங்க. அது ஒரு க்யூரியாசிட்டி ஒன்று காமிச்சிங்க, ஒரு இன்ட்ரிகிங்கான ஒரு இதுக்கு ஒரு ஏன்னா நம்மளோட இருந்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காப்புல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருமே செம்மையாக காமிச்சிருக்கீங்க. ஃபஸ்ட்டு படம்ன்ற மாதிரியெல்லாம் தெரில. ஜார்ஜ் சார் வில் பி ரியலி ரியலி ப்ரவுட். அது பயங்கரமான, இதுக்கப்புறம் பயங்கரமாக உங்களுக்கு ஆஃபர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்குது, நான் பார்த்துட்டேன். இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் சிலதெல்லாம் பார்த்தேன். செம்மையாக இருக்குது. ஏன் ஒரு நடக்குது. ஓகே, அண்ட் ஐ வுட் ஆல்சோ லைக் டு தேங்க் கலை, மௌரி, ஜீவா, கௌதம். உன்னை நிறையா திட்டிருக்கேன்டா, சாரிடா. பட் ஆனால் பயங்கரமாக வந்திருக்கு. அதனால் தேங்க்யூ ஸோ மச். பிரவீனுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். நான் வந்து கண்ணா பையனான்னு ஃபுட்டேஜஸ் எடுத்துகிட்டு போய் கொட்டியிருக்கேன். ஃபாஸ்ட்டாக முடிச்சிடறேன், டோன்ட் வரி. கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருக்கும், ட்ரை பண்ணுறேன். நிறைய எடுத்துகிட்டு போய் கொட்டிட்டேன் டேபிளில். அவர் எடிட் பண்ணி கொடுக்கறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. பட் ஹி ஹாஸ் பீன் ஒன் பில்லர் ஃபார் மீ. ஐ வுட் லைக் டு தேங்க் ஹிஸ் அசிஸ்டன்ட் பிரசாந்த். அவன் இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்கான், அதனால அவனால் இங்கே வர முடியல. எடிட் முடிஞ்சால் டேரக்டர் போகணும். மியூசிக் டைரக்டர் சாம்சியஸ் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். பட் அவர்கிட்ட அவர் இன்னைக்கு இல்லை. ஆக்சுவலி அவர் இந்த கிறுக்கு ஏதோ ஒரு மலையாள படத்தோட ரிலீஸ் 28 அதனால் அங்கே போயிருக்காரு. அன்ஃபார்ச்சுனேட்லி வர முடியல. அவர் கொடுத்த சாங்ஸ், அவர் கொடுத்த பேக்ரவுண்ட் ஸ்கோர், நீங்கள் கேட்ட சாங்ஸ் இல்லாமல் படத்தில் நிறைய குட்டி குட்டியாக சாங்ஸ் இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நொறுக்கியிருக்காரு. ஜென்ரலாக வந்து சொல்லுவாங்கல்ல, மற்ற படங்களோட இந்த படங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலே இந்த ஆளை பிடிச்சி நான் டார்ச்சர் பண்ணி ஒரு பயங்கரமான ஒரு அவுட் வாங்கியிருக்கேன். பயங்கரமாக இருக்குது பேக்ரவுண்ட் ஸ்கோர். யூ வில் பி மூவ்ட். இட்ஸ் ரியலி பிரெத் டேக்கிங். நான் படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. சவுண்ட் டிசைன் சுரேன் அண்ட் கூத்தன். அவர் ரஜினி சார் படத்தில் பிஸியாக இருக்காரு, அவரை பற்றி நிறையா சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், சாரிடா. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸுன்றனால வாடா போட வரும், கோச்சுக்காதீங்க. ப்ளஸ் உங்களே சொல்ல மாட்டேன். விஎஃப்எக்ஸ் டார்ச்சர் பண்ணிட்டேன் அவங்கள. ஃபாசில், நிர்மல் அண்ட் ஆனந்த் உயிரை கொடுத்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க இன்னும். நிறைய விஎஃப்எக்ஸ் அன்பிளான்ட், பிளான்ட். படம் ரொம்ப விஎஃப்எக்ஸ் ஹெவியாக இருக்கும். தேங்க்யூ ப்ரோ, ரொம்ப பேஷண்ட்டாக இருந்திருக்கீங்க.
பண்ணி எப்படியாவது கதை சேர்த்துருங்க ப்ரோ. முடிச்சு ஓகே. டிஐ பிரசாத் அவர் கலர்ஸ் பற்றி யாருக்கும் சொல்ல வேணாம், எல்லா பெரிய படமும் அவர் தான் பண்ணுறாரு. என் படத்துக்கு அவர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பெருமை. ஃபர்ஸ்ட் படத்தில் பிருந்தா மாஸ்டர் கொரியோகிராஃபி கிடைச்சதுக்கு நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க வந்தோடனே நான் வந்து உனக்கு என்னப்பா வேணும், இல்லை மேம் கொஞ்சம் அப்படி குத்து, வேற கொஞ்சம் கிஸ்ஸு, வேற வேற நீங்களே ஏதாவது பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொன்னது தான் அது. ரொம்ப ஆக்சுவலி கொரியோகிராஃபர்ஸ் கிட்ட நம்ம இதான் சுச்சுவேஷன் சொல்லிட்டு முடிச்சிருவோம். அவங்க ஒவ்வொரு வாட்டி கட்டு முடிஞ்சதுக்கு இது ஓகேவாடா, இது ஜாயின் பண்ணிக்கலாமா, அப்படி இது பண்ணிக்கலாமா, டேரக்டர் சொல்கிற ஐடியாவையும் கேட்டு அதுவும் ஃபர்ஸ்ட் படம் டேரக்டர்னு எதுவுமே தெரியல. ஆக்சுவலி யாருமே எனக்கு அந்த ஃபீலிங்கை கொடுக்கவே இல்லை. ஸோ அவங்களுக்கு முக்கியமாக தேங்க் பண்ணி ஆகணும். என்ன ஆர்டரில் போகிறேன்னு தெரியல, அப்படியே கொடுத்து மதிப்பா. ஐயோ, ஸ்டண்ட் மாஸ்டர் சக்தி சரவணன் சார், அவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பயங்கரமாக வெறித்தனமாக ஒரு ஸ்டண்ட் ஒன்று பண்ணியிருக்காரு. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட அந்த காஸ்டியூமில் தான் நினைக்கிறேன் சந்தோஷ் ஒரு 10 பேர் அடிப்பார். ஸோ அந்த காஸ்டியூமில் இருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸையும் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ தட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் திங். அவரோட கரியர்லேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். போய் வந்தா ஓகே. ப்ரொடக்ஷன் டீம் பாலகோபி சார் அண்ட் விக்கிங்க. விக்கியும் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன், காணாமல் போயிட்டாரு. மணி சார், சாரி சார், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. பேமெண்ட்லாம் வந்துருச்சு. ஆக்சுவலி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் எங்கிட்ட கேட்கும் போது எல்லாருமே சொல்றது, ப்ரோ பேமெண்ட்லாம் வந்துருச்சு ப்ரோ, நீங்க தான் அப்படின்வாங்க. அதனால நைட்டு 12 மணிக்கு கூட என் ஃபோன் எடுத்து சொல்லுப்பா அப்படின்னு சொன்னதுக்கு தேங்க்யூ. அதித்தி, நான் நரேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அஸ்வின் தானே இது வந்துடும் அப்படின்னு குஷ்பு மேம் கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னேன். நீங்க உங்களுக்கு வந்து தேங்க்யூ. அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து ஐ திங்க் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். குஷ்பு மேம் பற்றி இன்னும் ஒரே ஒரு மேட்டர் மட்டும் சொல்லிக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட கோவிட்க்கு அப்புறம் அம்மா இறந்ததுக்கப்புறம் ஐ வாஸ் அ பிட் டவுன். ஸோ சந்தோஷை பார்த்துட்டு இந்த படத்தை ஒரு ஷார்ட் ஃபிலிமாக பண்ணலாம் தான் நினச்சிட்டு இருந்தோம். அப்போது அவர் தான் வந்து படமாக பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு ஸ்கிரிப்டாக மாறிச்சு. நரேட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு வாரம் என்ன பண்ணுறேனே தெரியல. மேம் ஃபோனும் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அனி வந்து ஏதா யூ ஒர்க் ஆன் இட், வில் கெட் பேக் டு யூன்னுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னே புரியல. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஆஃபீஸ் கூப்பிட்டு கையில் செக் கொடுத்தாங்க. நான் பார்த்த லட்சம் அதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அது பணம் தான், ஆனால் அது எனக்கு வேற ஒன்று பண்ணுச்சு. அதை எடுத்துகிட்டு போய் எங்கள் அப்பாட்ட தான் கொடுத்தேன். ஸோ இட்ஸ் ப்ரௌட் மூமெண்ட். இப்போது எல்லாரையும் முடிச்சிட்டேன்னா சந்தோஷ் ஷார்ட் ஃபிலிமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பெருசாக பண்ணலாம், வேறு ஹீரோ வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருந்துச்சு. ஆனால் சந்தோஷோட ஒரு இன்ட்ராக்ஷன் நடந்ததுக்கப்புறம் நான் அவரை கௌதம் மேனன் செட்டில் தான் மீட் பண்ணேன். ஸோ அவர் தான் வந்து இதை கதையாக பண்ணலாம், படமாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அதை டெவலப் பண்ணி முடித்து எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து, நான் மொக்கையாக ஒரு சீன் சொல்லுவேன். ஆக்சுவலி அது படத்தில் இல்லை, பயப்படாதீங்க. அந்த சீனுக்குமே ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து, ப்ரோ என்ன ப்ரோ அப்படின்பாரு, என்ன ப்ரோ அப்படின்வேன். அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு கொடுத்தது ஃபர்ஸ்ட் சந்தோஷ் தான். ஸோ சந்தோஷ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் நான். ஹீஸ் அ பிரதர், ஹீஸ் நாட் அ ஃப்ரெண்ட், ஹீஸ் நாட் அன் ஆர்டிஸ்ட் ஃபார் மீ, ஹீஸ் அ பிரதர், ஹி வில் ஆல்வேஸ் பி அ பிரதர். சந்தோஷ் அப்பா அம்மாவுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்களும் நிறையா கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, நிறையா கொடுத்தாங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது. அண்ட் கம்மிங் டு ரேஷ்மா, ரொம்ப கஷ்டப்பட்டோமா அந்த ஃபீமேல் ரஜினியை தேடி முடிக்கிறதுக்குள்ள எத்தனை பேர் ஆடிஷன் பண்ணோம். அந்த பேர்லாம் சொன்னால் வந்து நல்லா இருக்காது, பட் இட்ஸ் ஓகே. தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் ரஜினி டு லைஃப். சந்தோஷ் ஏன் நான் தேங்க்ஸ் ஃபார் பிரிங்கிங் ரஜினி டு லைஃப் சொல்லலைன்னா நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், அதெல்லாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச். நான் என்ன கேட்டனோ என்ன கேட்கலையோ என்னெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணனோ சொல்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். பிரியா, சாம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான கேரக்டர். எனக்கு வந்து நிறையா ரியல் லைஃப்பில் நான் பார்த்த ஆச்சரியப்பட்ட ஒரு கேரக்டர்லேருந்து உருவான ஒரு கேரக்டர் தான் சாம். ஸோ இந்த கிஸ்ஸு, இந்த டான்ஸு இதெல்லாம் தாண்டி பிரியாவுக்கு வந்து படத்தில் ஒன்று இருக்குது. அது நீங்களாம் படம் பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அது இன்னொரு டைமென்ஷன் ஆஃப் சம்யுக்தாவை நீங்கள் பார்ப்பீங்க. I am introducing Samyukta Vishwanathan in this film. I am bloody proud about it. I am also introducing Santosh in this film and I am also bloody proud. Vinod Kishan. அந்தாலும் ஆக்சுவலி இந்த ஆக்ஷன் படம்லாம் அவர் படத்தை நிறுத்திடுவார்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு அப்புறம் அவர் வந்து இனிமேல் வந்து காமெடி அந்த மாதிரி ஒரு ஜோனில் போனால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் என்ன பார்க்குறீங்களோ அதுதான் வந்து உண்மையான வினோத் கிஷனோட கேரக்டர்ஸ். இதை வந்து ஆடியன்ஸ் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கும் சொல்கிறேன், இது டிஃப்ரெண்ட்டான ஒரு வினோத் கிஷனை பார்ப்பீங்கன்றது கிளீஷேயான ஒரு லைனாக இருக்கும்.
உண்மையான வினோத் கிஷனை பார்ப்பீங்க. அதுதான் இந்த இது. ஐ வுட் ஆல்சோ லைக் டு தேங்க் சம்படி எல்ஸ் whom I actually forgot. செந்தில், சாரி செந்தில், மறந்துட்டேன். வரேன், கடைசியாக வரேன். செந்தில், நீங்கள் செட்டு தான் போட்டிருக்கீங்கன்னு யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான செட்டு நான் பார்த்ததே இல்லை. பிரில்லியண்டாக போட்டிருந்தீங்க. எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரில. பணத்தை அவர் கொடுத்துட்டாரு, அப்ரூவல் இவங்க கொடுத்துட்டாங்க. நான் செட்டுக்கு வர வரைக்கும் எனக்கு என்னன்னே தெரியாது. பாவம் எம்ஜிஆர் தான் சுற்றிட்டு இருந்தான். பட் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. நான் படம் பார்த்துட்டேன். எனக்கு வந்து என்னடா நீ படம் பார்த்துட்டேன், நான் படம் பார்த்துட்டே தான் இருக்கேன். ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பக்ஸண்ணே, இந்த கேரக்டருக்கு ஒத்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ்ண்ணே. நீங்கள் ஆக்சுவலி ஒத்துப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி நான் ரொம்ப ஹெசிடென்ட்டாக தான் உங்ககிட்ட வந்து நரேட் பண்ணேன். நீங்கள் வந்து ஐயா பயங்கரமாக இருக்கு ஐயா அப்படின்னீங்க, நிறையா இன்புட்ஸ் கொடுத்தீங்க. அந்த ஒரு டைலாக் நான் ட்ரைலரில் வச்சுருக்கேன். அது வந்தால் எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்க. கடைசியாக ஐ வுட் லைக் டு தேங்க், இங்கே வரல மிஸ்டர் ஏசி சண்முகம் சார். அவர்கிட்ட நான் இன்னும் கதையை நரேட் பண்ணலைங்க. அவருக்கு கதையே தெரியாது. அருண்குமார் சார், அவரை மீட் பண்ணியிருக்கேன். அவர் வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் கதை சொல்லுங்க அப்படின்னாரு. கண்டிப்பாக சொல்கிறேன் சார் அப்படின்னேன். இன்னைக்கு வரைக்கும் கதை சொல்லிட்டு இருக்கேன். என்னோட நரேஷனில் இருந்த கான்ஃபிடென்ஸ் குஷ்பு மேமுக்கும் அனந்திதாக்கும் சுந்தர்சி சாருக்கும் நான் கொடுத்த கான்ஃபிடென்ஸ், அவங்களுக்கு கொடுத்த கான்ஃபிடென்ஸில் தான் இந்த படம் பேங்க் ரோல் ஆயிருக்கு. அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஐ வுட் ரியலி லைக் டு தேங்க் தம். அவங்க மனசு வச்சதுனாலையும், இவங்க மனசு வச்சதுனாலையும், சுந்தர்சி சார் மனசு வச்சதுனாலையும், என்னோட அனந்திதா மனசு வச்சதுனாலையும் தான் நான் இங்கே நிற்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னோட டைரக்ஷன் டீமை நான் தேங்க் பண்ணியே ஆகணும். அவங்கள நான் நிறையா திட்டியிருக்கேன், நிறையா கத்திருக்கேன். ஐம் வெரி சாரி ஃபார் ஆல் தட். பட் தேங்க்யூ கூட நின்னதுக்கு விவேக், ஸ்ரீனி, எம்ஜிஆர், ஜனனி, ஆகாஷ், தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தெரியாமல் திட்டினதுக்கும் சாரி, தெரிஞ்சு திட்டினதுக்கும் சாரி. அதனால நீங்கள் பின்னாடி போய் என்ன திட்டினதுக்கும் நானே சாரி கேட்டுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். என் டைரக்ஷன் டீம் வந்து எனக்காக நிறையா பண்ணியிருக்காங்க. என் கண்ணு முன்னாடி பண்ணியிருக்காங்க, கண்ணுக்கு பின்னாடி பண்ணியிருக்காங்க. அதை நான் சொல்லியே ஆகணும். சும்மா எமோஷ்னலாக நீங்களாம் இருக்கீங்கன்றதுக்காக சொல்ல, நீங்கள் இல்லைனாலுமே நான் அதை சொல்லியிருப்பேன். யூ கைஸ் டிசர்வ் இட். விவேக் சிரிக்காத. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி. ஐ திங்க் ஐ கவர்ட் எவ்ரிபடி. விச்சுனாக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அது பக்ஸனா சொன்ன மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். ஐயோ என்னடா தம்பி அந்த மறந்தே போயிட்டேன். விடிவி சாரை மறந்துட்டேன். அவர் வந்து இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃப்ளேவர் கொடுத்துருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த படத்தில் ஆக்சுவலி 4 கப்பல் இருக்காங்க. ஒன்று வந்து சந்தோஷ் அண்ட் பிரியா, இன்னொன்று வந்து வினோத் கிஷன் அண்ட் ரேஷ்மா, அதாவது கார்த்திக் அண்ட் ரஜினி. இன்னொரு பேர் இருக்கு ரஜினி அண்ட் ரஜினி, இவங்க 2 பேர். இது இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேர் இருக்கு. அதை வந்து நீங்கள் படத்தில் வந்து பாருங்க. ஐம் ஷூர் யூ கைஸ் வில் என்ஜாய் இட். பிரஸ் அண்ட் மீடியா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ ஃபார் பீங் ஸோ பேஷண்ட். எப்படியாச்சும் எல்லார்ட்டையும் போய் இதை சேர்த்துருங்க. இது சின்ன படம் பெரிய படம்லாம் தாண்டி எங்களோட கனவு. நீங்கள் மனசு வச்சா மட்டும்தான் எங்கள் எல்லாராலையும் பெரிய ஆக முடியும், என்னால் பெரிய ஆக முடியும். உங்கள் எல்லாருக்கும் நான் வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டாகவும் ஒரு என்ன பார்த்துங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். யாரையாவது மறந்துருந்தா ஐம் வெரி சாரி. ஐ திங்க் ஏபிசி, தேங்க்யூ சார், தேங்க்யூ கைஸ். யாரையாவது மறந்துட்டேனா ப்ரோ. ஏபிசினா அவங்க ஸ்டூடியோங்க. நீங்கள் உடனே ஏபிசினோடனே எதாவது நான் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஐ திங்க் ஐம் டன் வித் எவ்ரிபடி. ஐயோ ரியா சார், சாரி சார், நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுங்களா, கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு சார். தேங்க்யூ ஸோ மச். பாரஸ், தேங்க்யூ ஸோ மச். யூ பீன் அன் ஏஞ்சல். ஐ லவ் யூ கைஸ். லெட்ஸ் கிவ் தெம் அ பிளாக்பஸ்டர் ஹிட். சந்தோஷமாக இருக்குது, பயமாக இருக்குது. ரொம்ப பயமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெஸ் மீட்டில் நான் பேசுகிறேன். பட் எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் ஹாய் ஹாய். அங்கே உட்காந்துருக்கும்போது நிறைய பஞ்ச் டைலாக்ஸ் எப்படிலாம் சொல்லலாம், என்ன காமெடியாக சொல்லலாம்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். இங்கே வந்து நின்ன அப்புறம் எதுவுமே மண்டல இல்லை. பட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தேங்க்யூ அனந்திதா. அனந்திதா வந்துட்டு இந்த படத்துக்கு சிபி. எல்லாருக்கும் அனந்திதா சிபியாக தான் தெரியும். ஆனால் எனக்கு அவங்க பிஎஃப்எஃப், பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் எவர். ஸ்கூல்லேருந்து தெரியும். என்னோட எல்லா கனவுங்களும் எப்பவுமே ஒரு ஃப்ரெண்ட் வந்துட்டு ஜட்ஜ் பண்ணாமல் கேட்பாங்க. நான் சொல்கிற எல்லா ஐடியாவுக்கும், நான் சொல்கிற எல்லா
சின்ன சின்ன ஆசையும் ஒரு சின்ன சின்ன ஆம்பிஷன்ஸ் எதுவுமே டிஸ்மிஸ் பண்ணாமல் நீ கண்டிப்பாக பண்ணுவேன்னு சொல்லி இந்த படத்துக்கு சான்ஸ் தந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் அனந்தா. ஸோ ஃபர்ஸ்ட் அனந்தக்காக்கு தேங்க்யூ. குஷ்பு ஆண்டி, ஐ லவ் யூ ஸோ மச், தேங்க்யூ. அவங்க வந்துட்டு எல்லாத்துக்கும் ஐயோ ப்ரோ உங்களுக்கு கொஞ்சம் வேணும் ப்ரோ, நான் உங்களுக்கு ஒன்று வச்சுருக்கேன். குஷ்பு ஆண்டி வந்துட்டு எனக்கு அகெயின் வெரி பிக் பில்லோ. ஒரு படம் பண்ணி முடிச்ச அப்புறம் ஒரு 1 இயர்லேயே வந்து ஒரு ஹீரோவாக ஒரு படம் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் யாருமே ஓகே சொல்ல மாட்டாங்க. அப்படி ஓகே சொன்னாலும் அவங்களே ஒரு கதை ஒரு சூஸ் பண்ணி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லி வேணால் பண்ணலாம். பட் நான் அவங்கக்கிட்ட ஒரு கதை கொடுத்து கண்டிப்பாக பண்ணலான்னு சொல்லி ஒரு ஹெசிடேஷன் கூட இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் இன்வால்வ் ஆகாமல் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. இன்ஃபினிட் ஹாப்பினஸ் தந்ததுக்கு ஐ எம் ஃபார் எவர் கிரேட்ஃபுல். நான் சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன். தேங்க்யூ. செகண்ட், அஸ்வின் ப்ரோ. இந்த படத்தோட டிரெக்டர் மட்டும் கிடையாது, என்னோட பிரதர் மாதிரி. அவர்கிட்ட இருக்கிற ஐடியாவுக்கு யார்கிட்ட வேணாலும் போய் ஐயோ நான் ஏன் அழுகுறேன் இந்த மாதிரி, சாரி. அஸ்வின் ப்ரோ வந்துட்டு இந்த படம் அவர் வச்சிருக்கிற ஐடியாஸ் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக, ரொம்ப பிரம்மாண்டமாக, ரொம்ப பெருசாக ஒரு அட்லி லெவல் ஃபிலிம்ஸ் தான் எல்லாமே. அவர் வச்சிருக்கிற நீங்கள் ஒரு 10 டிராஃப்ட்ஸ் கேட்டிங்கன்னா ஒரு கதையும் வேறு மாதிரி இருக்கும். ஒன் லைன்லாம் வந்துட்டு ஒருத்தன் பறக்கிறான், ஒருத்தன் பாதியாக பிரியிறான், ஒரு கார் வந்து பைக்காக மாறிடும், ஒரு ஆள் வந்து பஸ்ஸாக மாறிடும், அந்த மாதிரி தான் அந்த கதை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்துட்டு கண்டிப்பாக எந்த ஆக்டர் கிட்ட வேணாலும் போய் நரேட் பண்ணலாம். பட் அஸ்வின் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் என்கிட்ட வந்து சொன்னதுக்கு. தேங்க்யூ ப்ரோ, லவ் யூ ஸோ மச். ஸோ இது ஒரு ஷேர்ட் ட்ரீம் தான், இட்ஸ் நாட் அ சோலோ ட்ரீம். எல்லாரோட ஒரு ஷேர்ட் ட்ரீம். நான் அந்த படத்தில் சில ஷார்ட்ஸில் அழகாக இருக்கேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து சாந்தகுமார்னால தான். சாந்தா சார், சாந்தா ப்ரோ, லவ் யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். சாந்தா ப்ரோ அண்ட் இஸ் டீம் பெஸ்ட் கேமரா டீம் நான் பார்த்ததுலே. அவ்வளோ எஃபிஷியன்ட், அவ்வளோ ஒரு ஃபேமிலி மாதிரி. வா கௌதம் ப்ரோ, கலை சார், மௌரி ப்ரோ, ஜீவானா, எல்லாரும் சூப்பர் ஃபென்டாஸ்டிக் டீம். அண்ட் டைரக்ஷன் டீமில் ஆகாஷ் ப்ரோ, விவேக் ப்ரோ, ஜனனி, எம்ஜிஆர் ப்ரோ, ஸ்ரீனி, அண்ட் ஜஸ்ட் ஃபென்டாஸ்டிக் டீம். நம்ம எல்லாருமே வந்து ஒரு கண்டிப்பாக நிறைய பேர் குரூப் ப்ராஜெக்ட்னு சொன்னாங்க, பட் நம்ம குரூப் ப்ராஜெக்ட் மாதிரி தான் பண்ணோம். அண்ட் ரொம்ப ஆசையாக ஒரு கிரேசி ஐடியாவை எப்பவுமே ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அந்த கிரேசி ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்துட்டு யூ நீட் அ குட் டீம். நம்ம எல்லாமே வேறு டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். தட் டூ வித் தி ஆர்ட் டீம். செந்தில் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் விஎஃப்எக்ஸ் டீம் வந்துட்டு உள்ளே வந்தால் என்ன நடக்கும் எப்படி நடக்கும்லாம் தெரியாது. பட் அந்த கதை சொல்லும் போது அஸ்வின் ப்ரோ சொல்லிட்டாரு. அண்ட் அந்த மாதிரி ஒரு கிரேசியான ஒரு பிரம்மாண்டமான சிஜி ரியல் லைஃப்க்கு கொண்டு வந்ததுக்கு பிக்சல் லைட் ஃபாசில் ப்ரோக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப பேஷண்ட்டாக இருந்திருக்கீங்க. நம்ம சொல்கிற ஏதோ ஒரு ஐடியாலாம் சொல்லுவோம், இப்படியெல்லாம் போயிட்டு கேமரா இங்கே மாறணும், நான் அங்கே பேசிகிட்டு இருக்கும் போதே நான் ஒருத்தராக வேறு மாதிரி மாறணும்லாம் சொல்லும் போது அதுக்கு ஒரு வாட்டி கூட இல்லை முடியாது, இது கஷ்டம், அது மாதிரிலாம் எதுவுமே சொல்லாமல் ஹெசிடேஷனே இல்லாமல் ரொம்ப சப்போர்ட்டிவாக அண்ட் அதுவும் ஷார்ட் டைம் எல்லாம் ஒரு பிக் டைம் நம்ம வந்துட்டு அவர் கொடுக்குற டைம் ஃப்ரேம்லாம் ரொம்ப அநியாயமாக இருக்கும். அந்த அநியாயமான டைம் ஃப்ரேம்க்கெலாம் அவர் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் மணி சார், எனக்கு ரொம்ப சூப்பராக மணி அக்கௌண்ட்டில் வந்தது எல்லாமே மணி சார்னால தான். ஸோ மணி சார் தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ டான பேமெண்ட் எந்த ப்ரொடக்ஷனும் தர மாட்டாங்க, 100% கேரண்டியாக சொல்கிறேன். கான்ட்ராக்ட் படி டைம் படி ப்ராப்பராக எனக்கு வந்துட்டு மணி சார் தான். தேங்க்யூ மணி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த மணி. அண்ட்
அப்புறம் அதே மாதிரி மறுபடியும் நீங்கள் சில ஆங்கிளில் நான் அழகாக இருக்கேன்னு நினச்சிங்கன்னா அது ஸ்ருதினாலையும். தேங்க்யூ ஸோ மச் ஸ்ருதி. ஸ்ருதி, நான் ஒரு பார்டெண்டராக நான் அந்த படத்தில் பண்ணியிருக்கேன். அண்ட் பார்டெண்டராக நான் உங்களை கன்வின்ஸ் பண்ணேன். நான் நிஜமாவே பார்டெண்டிங் கிளாஸஸ்லாம் போய் சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் மின்னல் அடிக்கிறது சாங்கில் வந்துட்டு கொஞ்சமாக பார்த்துருப்பீங்க. பட் ஒரு பார்டெண்டரை வந்துட்டு எவ்வளோ டிஸ்டிங்க்டாக அழகாக காமிக்க முடியுமோ அவ்வளோ சூப்பராக நமக்கு வந்துட்டு ஸ்ருதி பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்குள்ளேயே டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பீப்புள் இருப்பாங்க. ஸோ ஒருத்தரும் ஒரு ஸ்டைல் தரணும். அந்த ஸ்டைல் வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு டிஸ்டிங்க்டாக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஸ்ருதி. இந்த படத்தை நீங்கள் கலர்ஃபுல்லாகவும் ஆக்கியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். சாம்சியஸ் சார், அவர் வந்துட்டு நீங்கள் எப்போவுமே ஐ திங்க் கொஞ்சம் சாரி நான் ரொம்ப நேரம் பேசுகிறேன், பட் நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடலான்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. சாம்சியஸ் சார் வந்துட்டு எப்போவுமே அடி வெட்டு குத்து அந்த மாதிரி படத்தில் தான் நம்ம நிறைய கேட்டிருப்போம். இந்த படத்தில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு லவ், ஹாப்பினஸ், ஃபன், ஜாலியான ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சாம்சியஸ் சார். அண்ட் இந்த படத்தில் நான் ஒரு டைம் கூட எந்த காஸ்ட் மெம்பரும் என்னை ஒரு டெபியூட்டண்ட்டாக என்னை ஃபீல் பண்ண வைக்கவே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு காஸ்ட் மெம்பர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சீனியர், ஜூனியர் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நான் இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி இருக்கலாம் யாருமே அப்படி ஃபீல் பண்ண வைக்கவே இல்லை. அண்ட் அதனாலே என்னோடய பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு எங்கேயுமே அடி வாங்காமல் ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு கொடுத்துச்சு. எனக்கு ஒரு சேஃப் ஸ்பேஸ் கிடச்சிது. ஸோ அது நான் எப்படி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன்னா, விச்சு சார் தேங்க்யூ ஸோ மச். பக் சார், எங்கள் படத்தோட மெயின் கேரக்டர் பக் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். அவர் வந்து ஷார்ட்டுக்கு நடுவில் அப்பப்போ வந்து ஏதாவது ஒன்று நான் சார்கிட்ட போய் சொல்லுவேன், சார் இது ஓகேவா, இது நான் பண்ணது ஓகேவா, அண்ட் ரீஅஷூரன்ஸும் தருவார். அதே டைம் அந்த சீன் வந்துட்டு ரெண்டு பேருமே ரிஹர்ஸ் பண்ணுறது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சீனுக்கு முன்னாடி அந்த சீனை ரிஹர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேக்கில் எடுக்கிறது ரொம்ப ஃபன்னான ஒரு விஷயம். பட் ஒரு ஃபைட்டாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு டைலாக் சீனாக இருக்கட்டும், பக் சார் எனக்கு அந்த சான்ஸ் கொடுத்தாரு. நான் வந்து இல்லை அந்த ஒரு டைம் ஒரு 5 minutes வந்துட்டு ஒரு ஆக்டராக ஒரு ஆக்டரும் ஒரு மெத்தட் இருக்கும். பட் பக் சார் வந்துட்டு அந்த சீனுக்குள்ளே இன்வால்வ் 5 minutes முன்னாடியே போகிறது வந்துட்டு இட் ஹெல்ப் மீ அ லாட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். வினோத் ப்ரோ வந்து ஒன்ஸ் அகெயின் ஐ எம் வெரி எக்ஸைட்டட். எனக்கு வினோத் ப்ரோ ரொம்ப வருஷமாக தெரியும், படங்கள் பார்த்து, ரியல் லைஃப்பில் தெரியாது. ஆனால் இந்த படம் இருக்கும்போது வினோத் ப்ரோ வந்து அந்த ஷேடில் இந்த மாதிரி ஒரு ஃபன்னான கேரக்டரை நீங்கள் கண்டிப்பாக நான் வருவேனில் பார்த்துருப்பீங்க. நான் வருவேன் சாங்கில் வினோத் ப்ரோ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருப்பார். அண்ட் ஹீஸ் டன் சச் அ கிரேட் ஜாப். அவர் நம்மளை ரொம்ப என்டர்டெயின் பண்ண போகிறாரு. நான் கண்டிப்பாக உங்களை ப்ராமிஸ் பண்ணுறேன். நான் வந்துட்டு வினோத் ப்ரோ இந்த படத்தில் டெபியூட்டன் தான் கூப்பிடுவேன். ஏன்னா அவர் டெபியூட்டண்ட்டான ஒரு ரோல் தான் பண்ணியிருக்காரு. ஸோ வினோத் ப்ரோ கலக்கிட்டாரு. தேங்க்யூ ஸோ மச் வினோத் ப்ரோ. ரேஷ்மா, மை அதர் ரஜினி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிரிங்கிங் த சாம் ஃபார் ரஜினி. ரேஷ்மா, அது ஃப்ரம் பேப்பர் டு ஸ்க்ரீன் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம், ரொம்ப 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 கஷ்டப்பட்டோம் ரஜினி கண்டுபிடிக்கிறதுக்கு. அண்ட் it's meant for you. You are meant to play Rajini. Thank you so much, Reshma. And my favorite actor I've ever worked with and will ever work with, Samyukta. Thank you so much for being ரொம்ப நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சாங்கில் கிஸ்ஸு, இன்னொரு சாங்கில் வந்துட்டு நிறைய டச்சிங் இருக்கும். பட் எதுவுமே வல்கரான எதுவுமே கிடையாது. படத்தில் வந்துட்டு நீங்கள் நினைக்கலாம் பாட்டு ஸ்டார்ட் பண்ணுறது போதே வந்துட்டு நம்ம கிஸ்ஸோட ஆரம்பிக்கிறோம். பட் இட்ஸ் ஒன்லி ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஒருத்தர் வந்துட்டு ஒருத்தர் லவ் பண்ணி அவங்க டேட்லாம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் கை பிடிக்கும் போது ஒரு மேஜிக்கல் ஃபீல் வரும், ஒரு ஸ்பார்க் வரும். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஹக் பண்ணும்போது ஒரு பறக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்போ ஃபஸ்ட் டைம் கிஸ் பண்ணும்போது ஒரு சாங் மண்டல ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான் நம்மளும் எடுத்திருக்கோம். அண்ட் பட் நம்ம படத்தில் வந்துட்டு வேறு ஜானர்லேயே சீன்ஸ் இருக்குது. அண்ட் நான் எப்போ நர்வஸ் ஆனாலும், எப்போ ஒரு மாதிரி நடங்கினாலும், எப்போ நம்ம டேரக்டர் வந்துட்டு மேடாக யோசிக்கனால மேடாக எதாவது கேட்பார். இந்த கண்ணிலேருந்து தண்ணி வந்து இந்த கண்ணிலேருந்து சிரித்து இந்த ஐப்ரோ கீழே விழுந்து இந்த 2 காதும் இப்படி ஆடணும் அப்படின்னு ஒன்று கேட்டால் யார் இருந்தாலும் அப்படி ஆயிடுவாங்க. ஆனால் அந்த டைமில் எனக்கு
அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் செகண்டரியாக வச்சுட்டு எனக்கு அவங்க ப்ரையாரிட்டி கொடுத்து என்னை சப்போர்ட் பண்ணி ஒரு பிக் பேக் போனாகவும் இருந்திருக்காங்க, ஒரு பிக் சப்போர்ட்டராக இருந்திருக்காங்க, என்னோட பிக்கஸ்ட் ஷியர் லீடராக வந்திருக்காங்க ஃபார் எவ்ரி சீன். தேங்க்யூ ஸோ மச் சம்யுக்தா ஃபார் ஆல் த லவ், த கம்ஃபர்ட் அண்ட் த சப்போர்ட். I've worked with the star, so thank you சம்யுக்தா. பிரியா கேரக்டர் வெறும் ஒரு பிரியா கேரக்டராக இருந்தது. அந்த பிரியா கேரக்டருக்கு லைஃப் கொடுத்து, அந்த பிரியா கேரக்டருக்கு மீனிங் கொடுத்து, அந்த பிரியா கேரக்டர் எங்கேயோ கூட்டிகிட்டு போனது ஐ வுட் ஆல்சோ சே சம்யுக்தா as a big part in it. So thank you so much சம்யுக்தா, you did a great job. I'm so excited நம்ம சீன்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு. I think தேங்க்யூ பிரவீன் ப்ரோ, தேங்க்யூ ஃபார் தி எடிட். நீங்கள் கொடுத்த நிறைய வேல்யூபிள் ஃபீட்பேக்னால நம்ம ஷூட் ஸ்டைலே சில டைம்ஸ்லாம் மாற்றிருக்கோம். அண்ட் நீங்கள் கொடுத்த அந்த விஸ்டம் ஹஸ் ஹெல்ப்ட் அஸ் அ லாட். ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நம்ம மெயினாக வந்து இந்த படத்தில் நான் 2 சாங் பண்ணியிருக்கேன். அண்ட் அது நீங்கள் 2மே பார்த்தீங்க. இந்த 2 சாங் பண்ணது பிருந்தா மாஸ்டர்னால மட்டும்தான். பிருந்தா மாஸ்டர் வந்துட்டு தேங்க்யூ ஸோ மச் பிருந்தா மாஸ்டர். நீங்கள் எனக்கு கொடுத்த அந்த 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 வீடியோ பைட் என்னை அழ வச்சிருச்சு. ரொம்ப 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 நன்றி. நீங்கள் ஒரு யார் இந்த ஆர்டிஸ்ட் அப்படிலாம் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. நீங்கள் எல்லாருமே நீங்கள் எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒன்றா பார்ப்பீங்க. ஸோ அந்த டிஸ்கிரிமினேஷனே இல்லாமல் நீங்கள் ஒன்று சொல்லித்தரது வந்துட்டு மாஸ்டர், நீங்கள் வந்து கடவுள் மாதிரி மாஸ்டர். ஸோ நீங்கள் என்னோட கடவுள். ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து ரொம்ப பேஷண்ட்டாக எனக்கு சொல்லி கொடுத்து, ரொம்ப பேஷண்ட்டாக இருந்து நீங்கள் எனக்குன்னு ஒரு ஸ்டைல், என்னோடய ஸ்டைல் நீங்கள் எனக்கு கண்டுபிடிச்சிங்க. நான் தான் என்னோடய ஸ்டைல் கண்டுபிடிக்கணும், ஆனால் நீங்கள் எனக்கு கண்டுபிடிச்சிங்க. பட் தேங்க்யூ பிருந்தா மாஸ்டர், லவ் யூ ஸோ மச். அப்புறம் ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க. ஓகே, ஸோ லாஸ்ட்டாக நான் இதை ஒன்று சொல்லிடுறேன். என்னோடய ஹேர் நீங்கள் மறுபடியும் நான் சில சீன்ஸில் அழகாக இருக்கேன்னு நினச்சிங்கன்னா என்னோடய முடினால நான் வந்துட்டு தனானா ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய ஹேர் ஸ்டைலிஸ்ட், அவர் ஃபுல் டைம் என்னோட இருந்தார். ரொம்ப ரொம்ப நன்றி தனானா. அண்ட் செட்டுக்கு போகிறது, செட்டுக்கு வந்துட்டு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்றதுக்குள்ளே ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ்க்கெலாம் அல்லூட்டுறோம். அண்ட் ஆர்டிஸ்ட்லாம் வெளில போய் ஒரு ஆர்டிஸ்ட் சாப்பிட்டாங்களா, இப்போ கூட ப்ரெஸ் மீடியா எல்லாருமே உள்ளே வந்துட்டாங்களா, எப்போ என்ன ஸ்டார்ட் பண்ணலாம், எப்போ முடிக்கலாம், இந்த பேமெண்ட்டு அந்த பேமெண்ட்டு, பேட்டா, பெட்ரோல் சார்ஜு, கன்வீனியன்ஸு எல்லாம் அந்த மாதிரி ஒரு ஃபுல் டேவோட ப்ரெஷரே அவங்கக்கிட்ட தான் இருக்கும். இன்றைக்கி பெர்மிட் இருக்கா, பெர்மிட் இல்லையா, அவுட்டோர் ஷூட்டா, இன்டோர் ஷூட்டா, இந்த டென்ஷன் எல்லாமே டென்ஷனே இல்லாத மாதிரி ஹேண்டில் பண்ண விக்கி ப்ரோக்கு தேங்க்யூ ஸோ மச். விக்னேஷ் ரத்னம் ப்ரோ, எங்கே இருக்கீங்க? சூப்பர் ப்ரோ, சூப்பர் சூப்பர் டூப்பர். அண்ட் ஹரினா இங்கே இருக்காரான்னு தெரில, பட் ஹரியண்ணா கூட சூப்பராக ஒன் பண்ணார். ஸோ தேங்க்யூ விக்னேஷ் ப்ரோ, தேங்க்யூ ஹரினா. அண்ட் எல்லாருக்கும் நன்றி. ஐ திங்க் எல்லாருமே இது பண்ணிட்டேன். பட் சுந்தர் சார், தேங்க்யூ ஸோ மச். சுந்தர் அங்கிள் வந்துட்டு நான் ரொம்ப கம்மியாக தான் பார்த்துருக்கேன். பட் அவர் என்னை பார்த்த கொஞ்ச நாள்லே அவர் என்னை நம்பி இது ஓகே சொன்னதுக்கும் தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எஸ் அங்கிள், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரெஸ், ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த படம் வந்து தேட்டரில் பாருங்கள். நான் உங்கள் சத்தியம் பண்ணுறேன், நான் பண்ணுற படங்கள் எல்லாமே என்டர்டெய்னிங்காக இருக்கும். என்னோடய ஃபுல் 100% தரேன். ஏதாவது நான் சரியாக பண்ணலன்னா நீங்கள் ஓப்பனாக என்கிட்ட சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உள்ளே நான் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் அது பண்ணாமல் இல்லை நான் பண்ணணுன்னா நான் பண்ணுறேன். அண்ட் சத்தியம் பண்ணுறேன், நெக்ஸ்ட் என்னோடய கெரியர் கிராஃபில் உங்கள் எல்லாருமே என்டர்டெயின் பண்ணுற மாதிரி ஃபிலிம்ஸ் மட்டும் தான் பண்ணுவேன். அண்ட் ஐ வில் கிவ் மை பெஸ்ட், ஐ வில் கிவ் மை 100%. அண்ட் இந்த கெரியர் என்னோட டைம் லைன்ஸ் என்னோட எல்லாமே புரிஞ்சுட்டு எனக்கு எப்போவுமே சப்போர்ட் கொடுத்து எனக்கு எப்போவுமே லவ் கொடுத்த என்னோட அப்பா அம்மா ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கே பார்க்குறீங்களோ அம்மா அப்பா, லவ் யூ ஸோ மச். அண்ட் பில்லா என்னோட நாய், லவ் யூ. அண்ட் அவ்வளோதான் நினைக்கிறேன். கடவுளுக்கு நன்றி, உங்கள் எல்லாருக்குமே நன்றி. நீங்கள் தான் என்னோட கடவுள், நீங்கள் தான் என்னை பார்த்துக்கணும். இதுக்கப்புறம் நான் பேசுகிறதுலாம் எப்படி போய் ரீச் ஆக போகுது, நான் என்னோடய படங்கள்லாம் எப்படி ரீச் ஆக போகுது, என்னோட எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ என்னை நல்லா பார்த்துக்கோங்க, நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன். லவ் யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ எவ்ரிவன்.